வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரேஷன் கார்டு வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் மொபைலில் அப்படி இல்லைனா உங்கள் பிசியில் கூட நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி என்னங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க. இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பயனர் நுழைவுன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரேஷன் கார்டில் என்ன நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த கேப்சா குறியீடுன்னு இருக்குல்ல, கேப்சா குறியீடு கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்யணும் கொடுங்க. பதிவு செய்யணும் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை வந்து இதில் என்ட்ரு பண்ணி பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்கள் லாகின் பேஜுக்குள்ளே உள்ளே வந்துடும். இப்போ என்னோடய மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்துடுச்சு. நான் வந்து அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்கள் லாகின் பேஜ் வந்து உள்ளே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இ ரேஷன் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிரும். இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் அப்படி இல்லைனா சிஸ்டத்தில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இதை வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னோடய ரேஷன் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது மாதிரி தான் வந்துடும் உங்கள் ரேஷன் கார்டு. இதை வச்சு நீங்கள் உங்கள் எதுக்காக தேவைப்படுச்சுன்னா இந்த இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.